அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிப்பர்லிக் அமிலம். ஜிப்பர்லிக் அமிலம் அப்படின்றது வந்து ஒரு growth ரெகுலேட்டர், பயிர் வளர்ச்சி ஊக்கின்னு வச்சுக்கோங்களேன். பயிர் வளர்ச்சி ஊக்கி. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஜிப்பர்லிக் அமிலம் வந்து ஆங்கிலத்தில் வந்து GA அப்படிம்பாங்க. இந்த GAல பார்த்தீங்கன்னா 130 வகையான ஜிப்பர்லின் இருக்குங்க. 130 வகையான ஜிப்பர்லின்றது ஒரு கெமிக்கல். ஆக்சுவலாக இந்த 30 வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா GA1, GA3, GA4, GA7 இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான ஜிப்பர்லிக் ஆசிட் இருக்குது. இது பொதுவாக அக்ரிகல்ச்சரில் வந்து GA3 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜிப்பர்லிக் ஆசிட்னா என்னது, அது எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், என்ன டோஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல் நிறையா விவசாய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இந்த பகருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கூட உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பெல் பட்டன் அமைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜிப்பர்லிக்கு வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முளைப்புத்திறன் உங்களுக்கு கம்மியாக இருந்தது, சில விதைகளில் சரியாக முளைச்சி வர்றதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல் எலாங்குவேஷன் அண்ட் செல் டிவிஷன். அதாவது ஒவ்வொரு பயிர்லேயும் வந்து ஒவ்வொரு உடலும் சரி, ஒவ்வொரு தாவரங்களும் வந்து செல்களால் உருவானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த செல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செல்லை எலாங்கேட் பண்ணுறதுக்கு, செல்லை நீளமாக உருவாக்குறதுக்கு வந்து இந்த ஜிப்பர்லின் பயன்படும். இப்படி இருக்க செல் வந்து இப்படி பெருசாகும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பயிர் வளரலை, பயிர் ரொம்ப குட்டையாக இருக்குது, பயிர் வளர்ச்சியே இல்லை அப்படின்னா இந்த ஜிப்பர்லிக் ஆசிட் அடிக்கும்போது இப்படி போகும், வேகமாக வளரும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக அளவில் ஜிப்பர்லிக் ஆசிட் அடிக்கும்போது என்ன ஆகுனா, இது வந்து ஜிப்பர்லின் வந்து கெமிக்கலு, அது பர்டிகுலர் டோஸில் தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தினோம்னா கொடி ஓடும், அதாவது வேகமாக வளர்ச்சி அடையும். ஓகேங்களா? இப்போ நெல்லுக்கு ஜிப்பர்லிக் ஆசிட் கொடுக்கலாமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. நெல்லுக்கு பொதுவாக ஜிப்பர்லிக் ஆசிட் தேவையில்லை. அதே மாதிரி ஜாஸ்மின், காய்கறி பயிர்கள் இதுக்கெலாம் வந்து ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து கரெக்டான அளவில் யூஸ் பண்ணணுங்க. இப்போ நம்ம கெமிக்கல் மருந்து சில பேர் 10 மில்லி போடுங்க அப்படின்னா 20 மில்லி போட்டு அடிப்பாங்க, சில பேர் வந்து 25 மில்லி போட்டு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக சொன்னோம்னா, இப்போ இமிடாக்ளோபின்லாம் 1 மில்லி தான் 1 லிட்டர் தண்ணிக்கு, ஆனால் 2 மில்லி 3 மில்லி அப்படி போடுறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து growth ரெகுலேட்டரில் போட்டிங்கன்னா இது எதிர்வினை ஆகக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் வந்து எந்த டோஸ் வந்து இந்த growth ரெகுலேட்டருக்கு சொல்லுவோமோ அதே அளவு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக தேவையில்லை. விதை முளைப்பு திறனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து தண்டுவோட வளர்ச்சி நம்ம ஏற்கனவே சொல்லணும். பயிர் வளர்ச்சி இல்லை, பயிர் உட்கார்ந்த மாதிரி இருக்குது, பயிர் எந்திரிக்கலை அப்படின்னா பயிர் வளர்ச்சிக்கு வந்து இதை வந்து உபயோகப்படுத்தலாம். நெல்லுக்கு சரி, கரும்பு, வாழை போன்ற மற்ற எல்லா காய்கறி பயிர்கள் அது எல்லாத்துக்குமே வந்து ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து உபயோகப்படுத்துவாங்க. பயிர் வளர்ச்சியே சரியில்லை அப்படின்னா, பூ வந்து பூக்கிறதுக்கு, பூ பூக்கவே இல்லை, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பூ நமக்கு எதுக்கு தேவைப்படும், மாங்காய், மாமரத்துக்கெலாம் வந்து பூ அதிகமாக தேவைப்படும். அப்புறம் வந்து கத்திரி, வெண்டை போன்ற பயிரில் வந்து பூ சமயத்தில் பூ அதிகமாக பூக்கிறதுக்கும் பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஜிப்பர்லிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. 4 வந்து மகசூலை வந்து அதிகரித்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஜிப்பர்லிக் ஆசிடோட பணிகள். பொதுவாக வந்து ஜிப்பர்லிக் ஆசிட்னாவே வந்து ஜிப்பர்லின் அப்படின்னாவே பயிர் வளர்ச்சி. நீங்கள் செல் இருக்கு இல்லையா, நம்ம தாவர செல், அதோட எலாங்குவேஷன், செல்லை நீட்டி கொடுக்கும். செல்லை நீட்டி கொடுக்கும்னா என்ன அர்த்தம், வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பயிர் வளராமல் இருக்கோ, குட்டையாக இருக்கோ, பயிர் வளர்ச்சி கம்மியாக இருக்கோ, அங்கே கரெக்டான அளவில் வந்து நீங்கள் ஜிப்பர்லிக் ஆசிடை யூஸ் பண்ணலாம். இந்த ஜிப்பர்லிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 3 வகையில் கிடைக்கிது. ஒன்று வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஜிப்பர்லிக் ஆசிட் 1% லிக்விட் ஃபார்மில் கிடைக்கிது, தண்ணி மருந்தாக கிடைக்கிது. 0.001%, இந்த சதவீதத்தை 0.001%, இதில் வந்து ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து லிக்விட் வடிவத்தில் கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் டபுள் ஜிப்பர்லிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து சைட்டோசைம், ஸ்பிக்கில் வந்து சைட்டோசைம் இருக்குல்ல, அந்த இதில் கிடைக்கிது. அப்புறம் கௌரவ் அப்படின்னு பேரில் வந்து ஜேயு இருக்குல்லையா, ஜேயு அக்ரி சயின்ஸ் கம்பெனியில் கௌரவ் அப்படின்ற பேரில் கிடைக்கிது. நிறையா கம்பெனி, ஏகப்பட்ட கம்பெனியில் இது கிடைக்கிதுங்க. ஓகேங்களா? ஹோசி அப்படின்ற பேரில் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
சுமிட்டமோ எல்லாமே படம் போடுறேன். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா விவசாயிகளும் மேக்ஸிமம் வந்து இது யூஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன டோஸ்னால் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு யூஸ் பண்ணணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 மில்லி யூஸ் பண்ணாங்கன்னா 100 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 200லேருந்து 250 மில்லி போதுங்க. அதுக்கு மேலே தேவையே கிடையாது. இது வந்து ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து தண்ணி வடிவத்தை கிடைக்கிறது லிக்விட். இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு வந்து 800லேருந்து 1000 பெர் லிட்டர் காஸ்ட் வரும். நமக்கு 1/4 லிட்டரே போதும். அப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 250 ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம செலவழிக்கலாம். ஓகேங்களா? இது ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து லிக்விட் வடிவத்தில் நமக்கு கிடைக்குதுங்க. இது வந்து எல்லா மருந்தோட கலந்து அடிச்சுக்கலாம். கலக்கும் போது தனியாக கலந்துக்கணும், ஊற்றும் போது டேங்கில் ஒன்றா ஊற்றிக்கலாம். இது ஒரு வடிவத்தில் கிடைக்கிது. இதே ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து இன்னொரு வடிவத்தில் எப்படி கிடைக்குதுன்னா டெக்னிக்கல் வடிவத்தில் கிடைக்கிதுங்க. டெக்னிக்கல்னால் பியூர் கெமிக்கல். அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரோஜிப் அப்படின்ற பேரில் கிடைக்கிது. ப்ரோஜிப் நான் படம் போடுறேன், பார்த்தாவே தெரியும். ப்ரோஜிப் இது வந்து பியூர் டெக்னிக்கல் வடிவத்தில் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா 1 கிராம் தான், ஒரு சின்ன டப்பாவில் இருக்கும். 1 கிராம் 100 லிட்டர் தண்ணி இருக்குது. 100 லிட்டர் தண்ணி இருக்குது. ஓகேங்களா? 1 கிராமே போதுங்க. இதை விட அதிகமாக தேவை கிடையாது. 100 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் யூஸ் பண்ணலாம். 1 கிராமை கொண்டு போய் இதோட வந்து ஆக்டிவேட்டர் ஒன்று இருக்கும், கொடுப்பாங்க. அதை சேர்க்கும்போது இது டிசால்வ் ஆகும். இதனால் பியூர் டெக்னிக்கல் இல்லையா? டெக்னிக்கல் வந்து சால்வெண்ட் சேர்க்கும்போது தான் அந்த டெக்னிக்கல் வந்து கரைஞ்சி நமக்கு உபயோகமாக இருக்கும். இல்லைனா டெக்னிக்கல் அப்படியே தான் இருக்கும். அதோட சால்வெண்ட் கொடுப்பாங்க. அந்த சால்வெண்ட்டை மிக்ஸ் பண்ணி இந்த 1 கிராமை வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணணும். ஒரு 50 லிட்டருக்கோ 30 லிட்டருக்கோ 1 கிராம் யூஸ் பண்ணினா உங்களுக்கு பயிர் வளர்ச்சி ரொம்ப கொடியாட்ட ஓடிடுங்க. பயிர் ஒல்லியாயிரும். ஈல்டு சரியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் எந்த டோஸ் சொல்கிறாங்களோ அந்த டோஸில் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ப்ரோஜிப் அப்படின்ற பேரில் வந்து சுமிட்டமோ கம்பெனி கொடுக்குறாங்க. இது வந்து 1 கிராமில் இருக்குங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து அரௌண்டு 90லேருந்து 100 ரூபா பெர் கிராம் ஒரு டப்பா ஒரு பாட்டிலில் இருக்குங்க. இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து டெக்னிக்கலாக கரெக்டாக தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம லிக்விட் நம்ம சொன்ன மாதிரி சைட்டோசைம் மாதிரி வாங்கி அடிச்சுட்டு போகிறது பெட்ரு. இது டெக்னிக்கலாக கொடுக்குறதுனால இதில் வந்து எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பிரச்சனைனா சில பேர் 1 கிராம் வாங்கி என்னடா இத்தினூண்டா இருக்குது, இது 100 லிட்டருக்கு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு 1 கிராம் வாங்கி 2 டேங்க் 3 டேங்க் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதனால வந்து இது அறிவார்ந்த விவசாயிகள், தெரிஞ்ச விவசாயிகள் மட்டுமே யூஸ் பண்ணணும். பெருசாக வந்து டீலர் வந்து இது ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுவுமே ப்ரோஜிப் அப்படின்ற பேரில் கிடைக்கிது. ஸோ இதில் சில விவசாயிகள் வந்து இந்த மாதிரி குறைந்த டோஸை வந்து சரியான அளவில் யூஸ் பண்ணாதனால வந்து நிறையா பிரச்சனை வரனால இதே இன்னொரு ஃபார்முலேஷன் கொண்டு வந்தாங்க. ஜிப்பர்லிக் ஆசிட் 40% WSG வாட்டர் சாலிபிள் கிரானுல். WSGனா வாட்டர் சாலிபிள் கிரானுல். இது குருணை வடிவத்தில் இருக்கும். ஒரு பாக்கெட்டில் இருக்கும். 2.5 கிராம் பாக்கெட்டுங்க. 2.5 கிராம் இருக்கும். இது தண்ணியில் போட்டோன்னா உடனடியாக கரைஞ்சிருங்க. இந்த 2.5 கிராமே வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு சொல்கிறாங்க. 200 லிட்டர் தண்ணிக்கு இது வந்து ஒரு 150 ரூபா இருக்கும். 150 ரூபா இருக்கும் 250 கிராம். இது பார்த்திங்கன்னா ப்ரோஜிப் அப்படின்ற பேரில் கிடைக்குதுங்க. ப்ரோஜிப் அப்படின்ற பேரில் சுமிட்டமோவில் கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா நர்ச்சர் கைண்ட் அப்படின்ற பேரில் வந்து மேன்கைண்ட் கம்பெனியில் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜிப்பர்லிக் ஆசிடை பற்றி பார்த்துருக்கோம். ஜிப்பர்லிக் ஆசிட் 3 வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டேன். லிக்விட் வடிவத்தில் ஒன்று இருக்கும், இன்னொன்று டெக்னிக்கல் வடிவத்தில் இருக்கும், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா WSG ஃபார்முலேஷன் இருக்கும். இந்த 3ல் வந்து நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலாம். சரியாக விவசாயிகள் யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னா லிக்விட் ஃபார்மில் வாங்கி 1/4 லிட்டர் பண்ணிக்கலாம், 250 மில்லி. டெக்னிக்கல் 1 கிராம் டெக்னிக்கல் வாங்கினவங்க கரெக்டாக 100 லிட்டர் தண்ணியில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். WSG 40% வந்து 2.5 கிராம் இருக்குங்க. அந்த ஒரு பாக்கெட்டை வந்து 200 லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 150லேருந்து 200 லிட்டர் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து எல்லா வகையான பயிருக்கும் இந்த ஜிப்பர்லிக் ஆசிட் அடிக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரி, வெண்டை, தக்காளி போன்ற பூக்கக்கூடிய எல்லா காய்கறி பயிருக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கொடி ஓடுது, அதாவது சில சமயம் பார்த்திங்கன்னா சம்மர் சமயத்தில் வந்து ஜாஸ்மினில் வந்து மல்லிகைப்பூவில் வந்து அப்படியே உட்காந்துருக்கும், பயிர் வளர்ச்சியே இருக்காது, தடைப்பட்டு இருக்கும். அந்த சமயத்தில் ஜிப்பர்லிக் ஆசிட்னா ஸ்டல்லுன்னு செடி வந்து ஓடி வருங்க. நல்லா இருக்குது, செடி பசுமையாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் நம்ம டானிக் கொடுக்க போகிறோம் அப்படின்ற சமயத்தில் ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா செடி நல்லாவே இருக்குது, பசுமையாக இருக்குது. அந்த சமயத்தில் ஜிப்பர்லிக் ஆசிட் கொடுத்தோன்னா கொடி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தகவல்களை மனசில் வச்சுக்கிட்டு அன்பான விவசாய நம்பர்களே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 9443358494
என் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.